ஸ்டார் தமிழ் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை கட்டியெழுப்ப எவருக்கும் இடமளிக்க மாட்டாது, ஜனாதிபதி உறுதி. புதிய நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக சபுமல். கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி சாலி பிரதி சபாநாயகராக தெரிவு. பிரதி தவிசாளராக ஏமாளி வீரசேகர, எதிர்க்கட்சி தலைவராக சஜித் பிரேமதாச தெரிவு. பிரசன்ன ரோஷான் ரமேஷ் சிஐடியில் முன்னிலை. $70,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்வதற்கு அனுமதி. உள்நாட்டுச் செய்திகள். இலங்கையின் 10வது பாராளுமன்றத்தின் முதல் அமர்வு இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஆரம்பமாகியது. இதன்போது தேசிய மக்கள் சக்தியின் எம்பிக்களான ரிஸ்வி சாலி மற்றும் ஏமாளி வீரசேகர ஆகியோர் இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தில் முக்கிய பொறுப்புகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஸ்வி சாலி பிரதி சபாநாயகராக நியமிக்கப்பட்டார். அவரின் பெயர் அரசாங்க பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிசவினால் முன்மொழியப்பட்டது மற்றும் அமைச்சர் சரோஜா பால்ராஜால் ஆதரிக்கப்பட்டது. இதேவேளை குழுக்களின் பிரதி தலைவராக நாடாளுமன்ற உறுப்பினர் ஏமாளி வீரசேகர நியமிக்கப்பட்டார். கம்பகா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஏமாளி வீரசேகரவின் பெயரை அமைச்சர் சுனில் அந்துன்னத்தி முன்மொழிந்தார். இலங்கையின் 10வது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சி தலைவராக ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச சபையின் சபாநாயகரால் அங்கீகரிக்கப்பட்டார். புதிய நாடாளுமன்றத்தின் ஆரம்ப அமர்வு ஆரம்பமான நிலையில் 10வது நாடாளுமன்றத்தின் சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக சபுமல் ரங்வல நியமிக்கப்பட்டார். 10வது பாராளுமன்றின் முதலாவது அமர்வில் அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்தை சபையில் முன்வைத்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உரையாற்றினார். தம் மீதும் அரசாங்கத்தின் மீதும் நம்பிக்கை வைத்துள்ள அனைத்து மக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதாக ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இலங்கை ஒரு ஜனநாயக நாடு என்ற வகையில் தனி ஒரு கட்சி நாட்டை ஆள வேண்டும் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது என்று ஜனாதிபதி தெரிவித்தார். எனவே அனைத்து பிரஜைகளின் தேவைகளையும் நிறைவேற்றுவதற்கு தாம் கடமைப்பட்டிருப்பதாகவும் அதற்கு பொறுப்பு கூறுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். மக்களுக்கான பொறுப்பு தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் இந்த தருணத்திலிருந்து ஜனாதிபதி என்ற வகையில் மக்களின் பொறுப்பை முழுமையாக ஏற்றுக்கொள்வேன் எனவும் நாங்கள் ஒரே தேசத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ளோம் என்பதை தேர்தல் பிரசாரத்தின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இனவாத அரசியலுக்கு மீண்டும் எமது நாட்டில் இடமில்லை, எந்த ஒரு மதவாதத்திற்கும் இடமில்லை என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். ஆனால் எமது நாட்டில் மீண்டும் அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக இனவாத மதவாத கோஷங்களை கட்டியெழுப்ப எவருக்கும் இடமளிக்க மாட்டாது என உறுதியளிக்கிறேன். அனைவரும் மக்கள் பிரதிநிதிகள் என்றால் நாடாளுமன்றத்தில் கூறப்படும் அனைத்தையும் மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தினார். வலுவான அரச சேவையின்றி நாடு ஒருபோதும் முன்னோக்கி செல்ல முடியாது எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். வினைத்திறன் மிக்க அரச சேவை, மக்களின் நலனுக்காக செயற்படும் பொது சேவை இந்த நாட்டில் மீண்டும் நிலைநாட்டப்பட வேண்டும் என நாங்கள் நம்புகின்றோம். அதற்காக அரச ஊழியர்களிடமிருந்தே எமக்கு பலமான ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக நான் கருதுகிறேன். அதில் கவனம் செலுத்தியுள்ளோம். ஒவ்வொரு பிரஜையையும் அவரவர் மதம், கலாச்சாரம் மற்றும் மொழியின் அடிப்படையில் தனிமைப்படுத்தக்கூடாது என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். அரசியல் மாற்றங்கள் இருக்கலாம், சுதந்திரம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. எனவே அனைவருக்கும் அச்சம் மற்றும் சந்தேகம் இல்லாத சுதந்திர ஜனநாயக அரசை உருவாக்குவது தமது பொறுப்பாகும். அதை நாங்கள் உருவாக்குவோம் என்பதை உறுதியளிக்கிறோம். சட்டம் அமுல்படுத்துவதை மக்கள் உணர வேண்டும். சட்டத்தின் மீது மக்கள் வைத்திருந்த நம்பிக்கையை உடைத்தெறிவதே சமீப காலமாக நாட்டில் நடந்துள்ளது. சட்டம் ஒழுங்கு மீது பொதுமக்களின் நம்பிக்கை தகர்ந்துவிட்டது. அதற்கு பிறகு யாரும் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் அல்ல. அனைவரும் சட்டத்தை கடைபிடிக்க வேண்டும். சட்டத்தின் மீது மக்களுக்கு ஏற்பட்டுள்ள நம்பிக்கையை மீட்டெடுக்க வேண்டும். கடந்த காலங்களில் சர்ச்சைக்குரிய குற்ற செயல்கள் தொடர்பில் மீள விசாரணை செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என
எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். நான் உங்களுக்கு உத்தரவாதம் தருகிறேன், சர்ச்சைக்கு வழிவகுத்த குற்றங்கள், அதற்கு காரணமானவர்கள் அம்பலப்படுத்தப்பட்டு அவர்கள் நீதியின் முன் நிறுத்தப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படும் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம். சட்டத்தையும் நீதியையும் அனுமதிக்கும் ஒரு அரசு நமக்கு தேவை. சர்வதேச நாணய நிதியத்தின் பணியாளர் ஒப்பந்தம் எதிர்வரும் 23ஆம் தேதி கைச்சாத்திடப்பட முடியும் எனவும் ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் முன்னோக்கி செல்லும் பயணத்தில் இது மிகவும் முக்கியமான படியாகும் என்றும் ஜனாதிபதி கூறினார். பொருளாதாரம் மிகவும் நுணுக்கமாக வீழ்ச்சியடைய அனுமதிக்காமல் எல்லா பக்கங்களிலும் இருந்து சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்திற்கு நாம் வந்துள்ளோம். இந்த பொருளாதாரம் தவறு செய்ய எங்களுக்கு வாய்ப்பளிக்கவில்லை. எனவே ஒவ்வொரு நுட்பமான இடத்தையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். புதிய பொருளாதார மூலோபாயத்தில் பிரவேசிக்கப்பட வேண்டும் என்றும் அது 3 பகுதிகளை கொண்டதென்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். முதலாவது, பொருட்கள் மற்றும் சேவைகளின் உற்பத்தியில் விரைவான வளர்ச்சி மற்றும் விரிவாக்கம் அவசியம். அப்படியானால் அந்த பொருளாதாரத்தில் மக்களை ஈடுபடுத்த வேண்டும் என்பதே அந்த பொருளாதாரத்தின் அடுத்த பண்பு. மக்கள் ஒதுக்கப்பட்ட பொருளாதாரத்தால் எங்களுக்கு எந்த பலனும் இல்லை. பொருளாதாரத்தின் ஒவ்வொரு செயல்முறையிலும் மக்கள் தாங்கள் திறனை பொறுத்து பொருளாதாரத்தில் பங்கேற்பாளர்களாக இருக்க வேண்டும். 3வது குணாதிசயம் என்னவென்றால், நாம் எவ்வளவுதான் தேசிய செல்வத்தை உருவாக்கினாலும் அந்த செல்வம் ஒரு சிலரின் கைகளில் குவிந்தால் அது அரசை நிலைப்படுத்தாது. பொருளாதார பலன்கள் நியாயமான முறையில் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் கொள்கை. எரிசக்தி சந்தை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். இது மிகவும் உணர்ச்சிகரமான இடம் என்றும் நிதி சந்தையும் அத்தகைய முக்கியமான இடம் என்றும் ஜனாதிபதி கூறினார். இதன்படி அரச பங்காக அமுல்படுத்தப்பட வேண்டும் எனவும் சிதறிய சந்தைக்கு பதிலாக சந்தை ஒழுங்குபடுத்தப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். 10வது பாராளுமன்றத்தின் புதிய சபாநாயகராக நியமிக்கப்பட்ட கலாநிதி அசோக சபுமல் ரன்வல அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சபாநாயகர் அவருக்கு பல முக்கிய பொறுப்புகள் காணப்படுகின்றன. சகல பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்கவும் 225 உறுப்பினர்களும் பொதுமக்கள் சேவைக்காக அவர்கள் ஆற்ற வேண்டிய சேவைகளில் தங்கள் பங்கை சரியாக செய்வதற்கும் புதிய சபாநாயகர் பக்கச்சார்பற்றவராகவும் வெளிப்படை தன்மையுடனும் கர்மமாற்ற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். அதேபோல் புதிய சபாநாயகரின் பொறுப்பையும் கடமையையும் அரசியலமைப்புக்கு உட்பட்டவாறு சட்டபூர்வமாக நிலையியற் கட்டளைகளின் பிரகாரம் முன்னெடுத்து செல்வதற்கு ஏழுமை கிட்டட்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். புதிய அரசாங்கத்தின் 29 பிரதி அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். வடமாகாண மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்கு உதவும் வகையில் சீன அரசாங்கத்தால் 12 மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலை வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனிடம் இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங் ஆங் நேற்று கையளித்தார். வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் நேற்று காலை இலங்கைக்கான சீன தூதுவர் கி செங் ஹாங் தலைமையிலான குழுவினர் சந்தித்தனர். இதன்போதே அவர் இந்த காசோலையை கையளித்தார். வடக்கு மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட நாகலிங்கம் வேதநாயகனுக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்த இலங்கைக்கான சீன தூதுவர் இந்த பிரதேசத்தின் அபிவிருத்திக்கு தமது பங்களிப்பு இருக்கும் என்று உறுதியளித்தார். வடபகுதியில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை அவதானிக்கையில் சந்தோஷமாக இருப்பதாக சீன தூதுவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கான சீன தூதுவரை வரவேற்ற வடக்கு மாகாண ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் ஊழல் ஒழிப்பு அபிவிருத்தி பணிகள் முன்னெடுக்கப்பட வேண்டியதன் அவசியத்தையும் சுட்டிக்காட்டினார். வடபகுதி விவசாயிகளின் நீண்டகால பிரச்சனையாக அவர்களின் உற்பத்தி பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்குரிய வாய்ப்புகள் குறைவாக உள்ளன என்பதை ஆளுநர் சுட்டிக்காட்டினார். மேலும் வடக்கு மாகாணத்தின் மற்றுமொரு முக்கிய வளமான மீன்பிடி மூலமாக பிடிக்கப்படும் மீன்கள் அப்படியே ஏற்றுமதி செய்யப்படுகின்றன எனவும் அவை உற்பத்தி பொருள்களாக ஏற்றுமதி செய்யப்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் குறிப்பிட்டார். வடக்கு மாகாணத்திற்கு சீன அரசாங்கம் தொடர்ச்சியாக உதவிகளை செய்யும் என்பதை குறிப்பிட்ட சீன தூதுவர் வடக்கு மாகாண மக்கள் மிகவும் அன்பாக வரவேற்பு உபசரிப்பது தமக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் தெரிவித்தார். மேலும் சீனாவின் 800 மில்லியன் மக்களின் வறுமையை கடந்த தசாப்த காலத்தில் இல்லாதொழித்ததாகவும் அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள தயாராக இருப்பதாகவும் சீன தூதுவர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகத்துடன் ஆளுநரின் செயலாளர் நந்தகோபாலனும் பங்கேற்றார்.
இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் எரிசக்தி மற்றும் இலங்கை மின்சார சபை அதிகாரிகளை சந்தித்து கலந்துரையாட உள்ளனர். இந்த கலந்துரையாடல் இன்று காலை நடைபெற்றதாக எரிசக்தி அமைச்சின் செயலாளர் KTM உதயந்த ஏமபால தெரிவித்துள்ளார். மின் கட்டண திருத்தம் மற்றும் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் நடைமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் கருத்துக்களை பெற்றுக் கொண்டதன் பின்னர் அவர்களின் யோசனைக்கு அமைவாக மின் கட்டண திருத்தம் தொடர்பிலான தீர்மானம் எட்டப்படும் என அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார். இதன்படி இது தொடர்பான முன்மொழிவு பிரேரணை எதிர்வரும் சில தினங்களில் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் கையளிக்கப்பட உள்ளது. கடந்த அக்டோபர் மாதம் 24 இலங்கை மின்சார சபையானது மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான யோசனை ஒன்றை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்தது. மின்சார கட்டணத்தை ஒட்டுமொத்தமாக 6.6% குறைக்க முன்மொழியப்பட்ட போதிலும் இந்த கட்டண குறைப்பு போதாதென பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்திருந்தது. இதன் காரணமாக புதிய முன்மொழிவு பிரேரணையை தயாரித்து மீண்டும் ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இலங்கை மின்சார சபைக்கு அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்திரன, ரொஷான் ரணசிங்க, பிரசன்ன ரணதுங்க ஆகியோர் இன்று காலை குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு வருகை தந்தனர். தரமற்ற நோய் எதிர்ப்பு மருந்துகளை கொள்வனவு செய்வது தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்லவினால் தாக்கல் செய்யப்பட்ட அமைச்சரவை பத்திரத்தின் அங்கீகாரம் தொடர்பில் வாக்குமூலம் பெற்றுக் கொள்வதற்காகவே இவர்கள் குற்ற புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டனர். முன்னாள் அமைச்சர் அரேன் பெர்னாண்டோ நாளைய தினம் குற்ற புலனாய்வு பிரிவினரிடம் ஆஜராக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. முன்னாள் சுகாதார அமைச்சர் கேலியர் ரம்புக்வெல்ல சபையில் முன்வைத்த அமைச்சரவை பத்திரத்தின் அங்கீகாரம் தொடர்பில் அப்போது அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான 18 அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பெறவுள்ளதாக குற்ற புலனாய்வு திணைக்களம் கடந்த 11 மாளிகா கந்த நீதவான் நீதிமன்றில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. நீதிமன்றில் காரணிகளை முன்வைத்த அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் லக்மினி கிரியாகம போலியாக மருந்துக்கு தட்டுப்பாடு இருப்பதாக கூறி முன்னாள் சுகாதார அமைச்சர் 2022 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26 இந்திய கடன் திட்டத்தின் கீழ் 182 வகையான மருந்துகளை கொள்வனவு செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை முன்வைத்த போது அமைச்சரவையில் 16 பேர் இருந்ததாக கூறப்படுகிறது. குறித்த அமைச்சரவை பத்திரத்தில் எவ்வாறான மருந்துகள் தேவை என்பது குறிப்பிடாததன் பின்னணியில் உண்மையில் மருந்து பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்பட்டதா அல்லது அமைச்சரவை பத்திரத்திற்கு விசாரணையின்றி எவ்வாறு அங்கீகாரம் வழங்கியது என்பதற்கான வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட வேண்டும் என அரசாங்கத்தின் பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார். இதன்படி அமைச்சரவை பத்திரத்திற்கு அங்கீகாரம் வழங்குவது தொடர்பான வாக்குமூலங்களை வழங்குவதற்காக முன்னாள் அமைச்சர்களான ரமேஷ் பத்திரன, ரொஷான் ரணசிங்க, பிரசன்ன ரணதுங்க மற்றும் அரேன் பெர்னாண்டோ ஆகியோரை இன்று காலை 10 மணிக்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் விசேட பிரிவு 1 ஆஜராகுமாறு புலனாய்வு அதிகாரிகள் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. டிக்வெல்ல வலஸ்கல பிரதேசத்தில் உள்ள கால்நடை வைத்தியர் அலுவலகத்திற்கு அருகில் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவர் குறித்த துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகியுள்ளதோடு அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகிறது. உயிரிழந்தவர் வலஸ்கல பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்தியது யார் என்பது தொடர்பில் இதுவரை தகவல் வெளியாகவில்லை. சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மாத்தறை கந்தர பகுதியில் பாரிய அளவிலான போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர்கள் 10 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாத்தறை போலீசார் தெரிவித்தனர். மாத்தறை பிரிவு குற்ற விசாரணை பிரிவினர் முன்னெடுத்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போதே போதைப் பொருட்களுடன் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். கைதானவர்களிடம் இருந்து 160 கிலோகிராம் ஐஸ் போதைப் பொருள் மற்றும் 60 கிலோகிராம் ஹெரோயின் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். குறுகிய கால அரிசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வாக 70,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. சதோச மற்றும் அரச வர்த்தக சட்டபூர்வ கூட்டுத்தாபனத்தின் ஊடாக அரிசி இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக வர்த்தக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்தார். இதற்கமைய நாட்டு அரிசி அதிக அளவில் இறக்குமதி செய்யப்பட உள்ளதாக தெரிய வருகிறது. இதற்கு தேவையான அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைத்துள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார்.
கடந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டதன் பின்னர் கலால் சட்டத்திற்கு முரணான மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை வழங்கியதன் மூலம் அப்போதைய நிதி அமைச்சர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் பிரதிவாதிகள் அடிப்படை மனித உரிமைகளை மீறியுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறு கோரி உயர் நீதிமன்றில் அடிப்படை உரிமை மீறல் மனு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. கண்டி பிரதேசத்தின் மதுபானை விற்பனை வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் சாமர சம்பத், அபேசேகர மற்றும் என் ரவிச்சந்திரன் ஆகியோரே இந்த மனுவை சமர்ப்பித்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலில் ஆதரவு கோரும் நோக்கில் இந்த அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கலால் சட்ட விதிகளை தவிர்த்து தன்னிச்சையாகவும் அநீதியாகவும் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர். கடந்த அரசாங்கத்தின் பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களது உறவினர்கள் மற்றும் நெருங்கிய ஆதரவாளர்கள் மதுபான சாலை அனுமதி பத்திரம் பெற்றுள்ளதாகவும் அவை முறையான வெளிப்படைத்தன்மையின்றி வழங்கப்பட்டுள்ளதாகவும் மனுதாரர்கள் தெரிவிக்கின்றனர். சாதாரண சட்ட நடைமுறையின் கீழ் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கும் போது வர்த்தகர் ஒருவரிடமிருந்து சுமார் 15 மில்லியன் ரூபாவை அரசாங்கம் வருமானமாக பெறுவதாகவும், ஆனால் இந்த சட்டவிரோத முறையின் மூலம் மதுபான அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதால் அரசாங்கத்திற்கு பாரிய வருமானம் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதிவாதிகளின் இந்த நடவடிக்கைகளின் மூலம் அவர்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பளிக்குமாறும் கடந்த ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்ட ஜூலை 26 முதல் செப்டம்பர் 21 வரையிலான காலப்பகுதியில் சட்டவிரோதமாக வழங்கப்பட்ட மதுபான சாலைகள் உரிமைகள் தொடர்பான தகவல்களை நீதிமன்றில் சமர்ப்பிக்குமாறும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிடுமாறும் மனுதாரர்கள் உயர் நீதிமன்றத்தில் கோரியுள்ளனர். தேசிய வேலை திட்டத்தை வலுப்படுத்துவதற்கு அரச ஊழியர்கள் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். துறைமுகங்கள் அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். தனது அதிகாரத்தின் கீழ் உள்ள அமைச்சுகளில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பாரிய ஊழல்கள் தொடர்பில் விசாரணை செய்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றினை மேற்கொண்டுள்ள சீன தூதுவர் கியூ சென் ஹாங்கிற்கும் மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூகத்தினருக்கும் இடையில் விசேட சந்திப்பொன்று நேற்று புதன்கிழமை மட்டக்களப்பு பாசிக்குடாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் இடம்பெற்றது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் மேலும் பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன. மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்பின் தலைவர் எஸ் மாமாங்க ராஜா தலைமையில் தூதுவரை சந்தித்த குழுவினர் மாவட்டத்தின் முக்கிய உற்பத்தி துறைகளான மீன்பிடி, விவசாயம், கால்நடை வளர்ப்பு, சுற்றுலாத்துறை உள்ளிட்ட அனைத்து துறைசார் அபிவிருத்தி விடயங்கள் தொடர்பிலான திட்டங்களையும் சீன தூதுவரிடம் முன்வைத்துள்ளனர். இதேவேளை கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த ஊடகவியலாளர்களுக்கு சீனாவில் ஊடகத்துறை சார்ந்து புதிய தொழில்நுட்ப பயிற்சியினை பெற்றுக் கொடுக்குமாறு சிவில் சமூகத்தினர் தூதுவரிடம் வேண்டுகோள் விடுத்தனர். இது மிகவும் வரவேற்கத்தக்க விடயம். இதனை தான் முன்னின்று செய்து தருவதாக உறுதியளித்துள்ளார். இதில் நீண்ட கால மற்றும் குறுகிய கால திட்டங்கள் என பல அடங்குவதுடன் கல்வித்துறை, மருத்துவத்துறை, தொழில்துறை, தொழிற்பயிற்சி வழங்குதல், பெண்களின் தலைமை தாங்கும் குடும்பங்களின் வாழ்வாதார அபிவிருத்தி, மாணவர்களின் பாடசாலை இடைவிலகல், யுத்தத்தால் பாதிக்கப்பட்டு விசேட தேவையுடைய குடும்பங்களின் வாழ்வாதார மேம்பாடுகள் தொடர்பான பல விடயங்கள் பற்றி இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இதன்போது சீன தூதுவர் தற்போது இலங்கைக்கு 1.5 பில்லியன் நிதி வழங்கியுள்ளதுடன் கோவிட் தொற்று பாதிப்புற்றிருந்த காலத்தில் முன்னுரிமை அடிப்படையில் இலங்கைக்கு தேவையான தடுப்பூசி மருந்துகளை வழங்கியதாகவும், கிழக்கு பல்கலைக்கழகத்திற்கு பல புலமை பரிசில்கள் வழங்கப்பட்டதையும், பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்ட போது கிழக்கு மாகாண மக்களுக்கான உலர் உணவுகள் வழங்கப்பட்டதையும், அகில இலங்கை ரீதியில் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை சீருடை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் இதன்போது தூதுவர் சுட்டிக்காட்டினார். குறித்த கலந்துரையாடலில் சீன தூதரக அதிகாரிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் உள்ளிட்ட மேலும் பலர் இதன்போது கலந்து கொண்டிருந்தனர். மட்டக்களப்பு மாவட்டத்தில் களுவங்கேணி பிரதேசத்தில் சீன அரசாங்கத்தினால் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை சீன தூதுவரினால் இன்று வியாழக்கிழமை கையளிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். குருநாகல் பன்னல தன்கொட்டுவ வீதியில் சந்தலங்காவ பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பன்னல போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று புதன்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது படுகாயமடைந்த முதியவர் சந்தலங்காவ வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். உயிரிழந்தவர் 70 வயதுடைய முதியவர் ஒருவர் ஆவார். வடக்கு, வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது.
சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேல் மற்றும் சபரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் சில இடங்களிலும் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. மேல் சப்ரகமுவ மத்திய ஊவா மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது. இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவில் மோசடி செய்ததாக இந்திய கோடீஸ்வரர் கௌதம் அதானி மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஓர் ஒப்பந்தத்தை பெறுவதற்காக அதிகாரிகளுக்கு $250 மில்லியன் லஞ்சம் கொடுத்ததாகவும் அதை மறைக்க திட்டமிட்டதாகவும் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நியூயார்க்கில் புதன்கிழமை அன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ள இந்த குற்றவியல் வழக்கு இந்தியாவின் பெரும் பணக்காரர்களில் ஒருவரான 62 வயதான கௌதம் அதானிக்கு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. துறைமுகம், விமான நிலையங்கள், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் என நீண்டிருக்கும் அதானி குழுமத்தின் பங்குகள் இதைத் தொடர்ந்து இன்று காலையில் 10% வரை குறைந்துள்ளது. குற்றப்பத்திரிகையில் 20 ஆண்டுகளில் $2 பில்லியன் அதிகமான லாபம் ஈட்டும் என எதிர்பார்க்கப்படும் தனது புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நிறுவனத்திற்கான ஒப்பந்தங்களை பெறுவதற்காக அதானியும் அவரது மூத்த நிர்வாகிகளும் இந்திய அதிகாரிகளுக்கு பணம் செலுத்த ஒப்புக்கொண்டதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த குற்றச்சாட்டு குறித்து கேள்விக்கு அதானி குழுமம் இதுவரை பதில் தெரிவிக்கவில்லை. காசாவில் உடனடியாக இஸ்ரேல் சண்டை நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு 14 உறுப்பு நாடுகள் ஆதரவு தெரிவித்தன. ஆயினும் இத்தீர்மானத்திற்கு ஆட்சேபம் தெரிவித்த அமெரிக்கா தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தியதால் தீர்மானம் நிறைவேற்றப்படவில்லை. இஸ்ரேல் பிணை கைதிகளை ஹமாஸ் அமைப்பினரிடம் இருந்து விடுவிக்கும் முயற்சிக்கும் இந்த போருக்கும் தொடர்பு இல்லை என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதனிடையே இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ காசாவில் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டவர்களில் ஒவ்வொருவரையும் விடுவிப்பதற்கு தலா $5 மில்லியன் பெறுமதியான சன்மானத்தை வழங்குவதாக அறிவித்துள்ளார். அத்துடன் ஹமாஸ் குழுவினரால் பிடித்து வைக்கப்பட்டுள்ள இஸ்ரேலியர்களை விடுவிக்க உதவுபவர்களுக்கு போர் இடம்பெறும் பலஸ்தீன பிராந்தியத்தை விட்டு வெளியேறுவதற்கு வழிவகை செய்து தரப்பட உள்ளதாக அவர் கூறினார். சீன மற்றும் பிரேசில் ஜனாதிபதிகள் இணைந்து கூட்டு ஒப்பந்தம் ஒன்றில் கைச்சாத்திட்டுள்ளனர். எதிர்காலத்தின் திறன்மிக்க மற்றும் அபிவிருத்திக்கான கொள்கைகளை உருவாக்கக்கூடிய நாட்டை கட்டியெழுப்ப இந்த உடன்படிக்கை மூலம் உறுதி செய்துள்ளனர். இடைவேளைக்கு பின்னர் செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. நாணய மாற்று வீதம்